அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிராமத்தின் ஒளி சக்திகிரி. தினம் ஒரு வெற்றி பெண்மணி கதைகளை நமது யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் அடிப்படையில் இன்று பார்க்க இருக்கிற பெண்மணி நமது கிராமத்தின் ஒளி மூலம் தமிழ்நாடு கிராம வங்கி கள்ளக்குறிச்சி கிளையில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாய் தொடர்ந்து நம்ம கிராம தொழில் மூலம் கடன் வாங்கி அதன் மூலம் அவர்களுடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக இன்று உயர்ந்திருக்கிறது. அவர்களை சந்திப்போம், வாருங்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். நான் கிராம தொழில் யூடியூப் சேனல்லேருந்து வரோம். வணக்கம் சார். உங்களை போல ஒரு வெற்றி பெண்மணி மூலம் சரிங்க சார். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் செய்கிற தொழில் மற்ற பெண்மணிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. நம்மளுடைய கொள்கை பெண்கள் வெற்றியே சமூகத்தின் வெற்றி அப்படின்ற கொள்கையில் தான் நம்ம பயணம் பண்ணுறோம். ஏன்னா பெண்கள் வெற்றி பெற்றால் அந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருன்றது உங்களை போல ஒரு பெண்மணியின் உதாரணம். அதே போல் மற்றவங்களும் உங்களை பார்த்து இது ஆயிரக்கணக்கான பேர் இந்த சேனல் வழியாக பார்க்குறாங்க. பட் அதை ஏதோ ஒரு பெண்மணிகளுக்கு இந்த அம்மா போல் வரணும், நம்மளும் இனிமேல் ஊர் விட்டு ஊர் போய் கூலி வேலை பார்க்குறத விட இந்த மாதிரி வீட்டோட ஒரு டீ கடை, டிஃபன் கடை, இதே போல் ஒரு மளிகை கடையோ நம்ம இங்கே திறந்து வச்சோம்னா நம்ம குடும்பம் தினந்தோறும் பார்க்கலாம், கவனிக்கலான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பேர் எப்போ எங்கள்கிட்ட இருந்து அறிமுகம் ஆனீங்க, அதன் மூலிமா நீங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிங்க, இதை பற்றி தெளிவாக நீங்கள் மற்ற பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் சித்ரா. நாங்கள் இந்திலி மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்கோம். சார் நான் காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு காட்டில் தான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் கிராமத்தின் ஒளி எனக்கு தெரிஞ்சுது. சாரை பார்த்தேன். அவர் எனக்கு நல்ல ஒரு இது பண்ணி கொடுத்து, ஒரு லோனு கொடுத்து கம்மி வட்டி கொடுத்துருந்தாரு. அதை பற்றி நான் நல்லா பயன்பட்டு இன்றைக்கி நான் மேலும் மேலும் உயரத்துக்கு என் பிள்ளைங்களை நல்லா 2 பிள்ளைங்களும் படித்து வச்சு, பையன் வேலைக்கு போயிட்டான் சென்னையில், பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு கடை மளிகை கடை வச்சுருந்தோம். மறுபடியும் எங்களுக்கு ஒரு லோன் முடிச்சுட்டு மறுபடியும் லோன் கொடுத்தாரு. இன்னொரு ஹோட்டல் கடையும் வச்சுட்டோம். மறுபடியும் நல்லா ஒரு வளம் பெற்று நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ்வளோக்கும் நம்ம கிராமத்தின் ஒளி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எங்களை கொண்டு நிற்க வச்சுருக்கு. எல்லா பெண்மணிக்கும் சொல்கிறேன், என்ன மாதிரி நீங்கள் எல்லாம் நல்லா வரணும். நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இன்னும் சாரை நம்பி நாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். நீங்களும் நல்லா வரணும்னு நானும் வேண்டிக்கொள்கிறேன். 10 குழு இருக்குதுங்க சார். இதே மாதிரி நாங்கள் 4 பேராக வாங்கினோம். நான் வாங்கினது இல்லாத இன்னொருத்தருக்கு ஒரு கடை, இன்னொரு பெட்டி கடை வச்சுருக்காங்க. அவங்க 4 மாடு வச்சுருக்குறாங்க. பால் ஊற்றிட்டு சொசைட்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு தண்ணி கேணு இந்த மாதிரிலாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4 பேரும் ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தாங்க சார் இருக்கிறோம். அது நல்லபடியாக எல்லாம் பண்ணுறாங்க. நல்லபடியாக லோன் கட்டிகிட்டு இருக்கிறோங்க சார். மற்ற பெண்கள்லாம் அந்த வேறு அதிக கட்டி வருது. இப்போ ஒரு ஆள்லாம் ஒரு கடன் 2 கடன் இருக்கும். ஒரு சில பெண்கள்லாம் ஒரு 3 கடன் 4 கடன் இருக்கும். ஆமாங்க சார். அவங்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க? ஏன்னா ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் கொடுக்கறது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு பெண்கள்லாம் அந்த கடன்லேயே மூழ்கி போயிடறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் எப்படிங்கன்னாங்க சார், இப்போது ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் பண்ணுறதுலாம் இல்லை சார், நம்மளுடைய சாமர்த்தியம் தான். நாம் எத்தனை கடன் வாங்கினாலும் நாம் இருக்கிற சிக்கனம் நம்ம இருக்கிறத வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டில் ஒரு மாடு வச்சிருக்கிறோம், கடை வச்சிருக்கிறோம். சார் கம்மி வட்டிக்கு கொடுத்ததால இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நாங்கள் வேற இடத்துல அதிக லோன் வாங்கினா அதிக வட்டி வருது, அதில் ரொம்ப இதாக போகும் சார். சாருக்கிட்ட இப்போ கிராமத்தின் ஒளி வாங்குற வரைக்கும் எங்களுக்கு கம்மியான வட்டியும் வாங்கினோம், கம்மியான வரைக்கும் கடை அடிச்சிட்டோம். தமிழ்நாடு கிராம லோன் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அது ஒரு வங்கியை வாங்கியிருக்கீங்க. அதே போல் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ்லாம் லோன் வாங்குறாங்க. அந்த பழக்கம்லாம் உங்களுக்கு உண்டு? அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்லாம் வருவாங்க? இல்லைங்க சார், நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோங்க. சார்கிட்ட கிராமத்தின் ஒளின்னு வாங்கினேன். இதுவே எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. என் குடும்பம் நல்லா இருக்கு. நான் இதுலயே நான் வாங்கிட்டு வேற மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாம் போக மாட்டேங்க சார். ஏன்னா அதுக்கு அதிகமா இருக்குங்க சார். இதுல நம்ம கிராமத்தின் ஒளியில கம்மியா இருக்குது, வட்டி இருக்குது. இதுவே கணக்கு பார்த்துட்டு இதுவே எங்களுக்கு போதுமானது. இந்த அளவுக்கு எங்களை உயர்த்தி வச்சிருக்கு. அதுவே எங்களுக்கு போதுமானதுங்க சார். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஒரு தடவை வாங்கிட்டு இதை கட்டிக்கிட்டே சார்கிட்ட கேட்டா கூட இன்னும் கம்மி வெட்டிக்கு நாங்க வாங்கி பண்ணுவோம் சார். நான் சொல்றேன், கிராமத்தின் ஒளி நம்பி போனா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எங்க ஸ்டாஃப்லாம் எப்படி உங்களை அணுகுமுறை பண்றாங்க? எல்லாரும் மருது சார்லாம் வராரு, மருது பண் சார்லாம் வந்தாருன்னா நின்னாலும்
இன்னைக்கு சார் வருவாரு. நான் வந்து கேட்டோன்னே என்னம்மா லோன் ரெடி ஆச்சாமானா கொஞ்சம் இல்லைங்க சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சொன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எங்களுக்கு விட்டு கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்து கொடுத்தது மதுரபாண்டி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகேம்மா, மிக்க மகிழ்ச்சிம்மா. உங்களை போல ஒரு வெற்றி பெண்மணி கதைகள் மற்ற பெண்கள் கேட்கும்போது ஒரு உற்சாகமும் உண்மையாகவே ஒரு நல்ல எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படும், பாசிட்டிவான திங்கிங் ஏற்படும். உங்களை போல் எல்லா பெண்களும் ஒரு குறைந்த விலையில் கடன் வாங்கி இதே போல் ஒரு சிறு தொழில் ஏதோ ஒரு தொழில் அவங்கள உருவாக்கி அதன் மூலம் அந்த குடும்பங்கள் நல்ல வளமான வாழ்க்கை உருவாக்குறது தான் எங்களுடைய ஆசை. இதுதான். ஓகே, நன்றிம்மா. நன்றி சார். நன்றி சார். இந்த கிராமத்தினொலி சேனல் நமக்கான சேனல், பெண்களுக்கான சேனல். நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய மேலும் இதேபோல் வங்கி பற்றியும் சமூக வாழ்க்கை பற்றியும் அறிந்து கொள்ள, வெற்றி பெண்மணிகளின் கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க லைக் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.